சென்னை அண்ணா நகரில் மாநகராட்சி சார்பில் சாலையில் தோண்டப்பட்ட பள்ளத்தில் தவறி விழுந்த பெண் உயிரிழந்துள்ளார். இதுகுறித்த முழு விவரங்களை செய்தியாளர் காயத்ரி வழங்க கேட்கலாம். காயத்ரி, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. சென்னை அண்ணா நகரில் சாலையில் தோண்டிய பள்ளத்தில் விழுந்து பெண் ஒருவர் உயிரிழந்த இந்த சம்பவமானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக மாநகராட்சி சார்பில் சாலையில் தோண்டப்பட்ட பள்ளத்தில் அவர் விழுந்து உயிரிழந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக கலாவதி என்ற பெண் சர்ச்சுக்கு சென்றுவிட்டு திரும்பிய போது பாடிப்புதூரை அந்த பகுதியில் அதாவது அண்ணா நகர் பகுதியில் இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக அந்த பெண் பாடிப்புதூரை சேர்ந்த கலாவதி என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அவருக்கு வயது என்பது 59 என்று தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மழை பெய்திருந்தது. சென்னையை பொறுத்தவரை நேற்று இரவு முதல் கனமழையானது பெய்திருந்தது. அந்த மழை பெய்த நிலையில் சாலையில் இருந்த பள்ளத்தில் மழைநீரானது தேங்கி இருந்திருக்கிறது. அதனை கவனிக்காமல் பள்ளத்தில் அந்த கலாவதி என்ற பெண்மணி தவறி விழுந்திருக்கிறார். அருகில் இருந்த காவல்துறையினை சேர்ந்த அதிகாரிகள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் மருத்துவமனையில் அவரை பரிசோதித்த மருத்துவர் அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் மாநகராட்சி சார்பில் ஏற்கனவே அங்கு பள்ளமானது தோண்டப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. நேற்றைய தினம் மழை பெய்ததால் அங்கு பள்ளம் இருந்ததை கவனிக்காமல் பெண் அந்த பள்ளத்தில் விழுந்து உயிரிழந்திருக்கிறார். அது மட்டுமின்றி 2 நாட்களுக்கு முன்பாக திருவெற்றியூர் பகுதியிலும் இதே போன்ற ஒரு சம்பவமானது அரங்கேறிக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் இந்த உயிரிழப்பு என்பது தொடர்ந்து இந்த மாநகராட்சி சார்பில் தோண்டப்பட்ட இந்த பள்ளங்களினால் உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதாகவும் அதனை மூடுவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி காயத்ரி.